தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆர் சொன்னார், ஜெயலலிதா சொன்னார், எத்தனையோ நடிகர்கள் சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க, எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க. ஆனா திமுக இருக்கு இன்னும். இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு. திமுகவோட ஆரம்பிக்கப்பட்ட எத்தனை கட்சிகள், திமுகவோட முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட சிவசேனா மாதிரியான கட்சிகள், சிரோன்மணி அகாலிதள மாதிரி கட்சிகள், தேசிய மாநாடு கட்சி, இன்னைக்கு எங்க சார் இருக்கு இந்தியாவுல? ஆனா திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு. திமுக இந்த தமிழ்நாட்டுக்கு இந்த பேர் கொடுத்த இயக்கம் திமுக. சுயமரியாதை இயக்கத்தை, சுயமரியாதை திருமணத்தை அங்கீகரிச்சது திமுக, விதவை திருமணத்தை அங்கீகரிச்சது திமுக, பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தது திமுக. நாம இன்னைக்கு படிச்சிருக்கிறோம், ஒவ்வொருத்தம் பேருக்கு பின்னாடியும் பல டிகிரிகள் இருக்குன்னா அது கொடுத்தது காரணம் திமுக. அண்ணாவோ பெரியாரோ கலைஞரோ தளபதி இல்லைன்னா இன்னைக்கு ஒரு நிமிஷம் நீங்க சிந்திச்சு பார்க்க முடியாது சார். யாரை பார்த்து நீங்க ஆட்சியை அமைச்சிருங்க, ஆட்சியை விட்டு வெளியே அமைச்சிருங்கன்னு பேசுறீங்க? உனக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லு? உன்னால இன்னைக்கு மக்களை சந்திக்க முடியாது. திராணி கோழ, நீ ஒரு பயம்தான் கொல்லி, நீ ஓடி ஒளியிற, ஒளிஞ்சிட்டு இன்னைக்கு வந்து எங்களை ஆட்சியை விட்டு அனுப்பிச்சிருவோன்னு பேசுற. நீ எல்லாம் பேசுற, தேர்தல்னு ஒண்ணு வரும், இந்த மக்கள் பார்க்கதான் போறாங்க. இந்த இயக்கம் பல தலைவர்களை பார்த்த இயக்கம், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இன்னைக்கு முன்மாதிரியா இருக்கிற இயக்கம். இந்த நாடு கொண்டு வந்த பல சீர்திருத்தங்களுக்கு, பல சட்டங்களுக்கு முன்மாதிரியா இருந்த இயக்கம் திமுக. முதல் இடஒதுக்கீடுல இருந்து, மாநில அந்தஸ்துல இருந்து, மாநில உரிமையில இருந்து, மாநில சுயாட்சியில இருந்து எல்லாத்தையும் காட்டி காப்பாத்தி மீட்டு கொடுத்த இயக்கம் திமுக. நடிகர் விஜய் இல்ல, அவங்க அப்பனே வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது திமுக எல்லாம். ஒண்ணு மட்டும் தெரியுது, அவங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க திமுக நான் யாருன்னு தெரியும். சந்திரசேகர சொல்லுங்க சார், திமுக என்ன இயக்கம்னு. லேட்டஸ்டா ஒரு மேரேஜ் சொன்னாரு பாருங்க, நானும் திமுக காரன் தான் அப்படின்னு. இன்னைக்கு உங்க அப்பன்றனால தான் உங்க கட்சியில இருப்பாரு அவரு, இல்லைன்னா அவரு இன்னைக்கு அவரும் திமுக தான். திமுகன்ற ஒரு இயக்கம் இல்லைன்னா தமிழனுடைய நிலைமை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா கல்வியில, வேலை வாய்ப்புல, சுகாதாரத்துல ஒட்டுமொத்த கட்டமைப்பை உருவாக்கி அந்த கட்டமைப்புல இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை உச்சத்துல வச்சு அழகு பார்க்கிற இயக்கம் திமுக. எங்களை வீட்டுக்கு அனுப்புவேன், எங்களை வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன், உனக்கு எல்லாம் என்னையா தகுதி இருக்கு? மக்கள் உங்களுக்கு எல்லாம் சரியான பாடம் புகட்டுவாங்க. கால நிச்சயமா பதில் சொல்ல இதுக்கெல்லாம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.